10 மாத குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான வாழைக்காய் கூட்டு. வாழைக்காயில ஃபைபர், அயர்ன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து தேவையான அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2லேருந்து 3 முறை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். இப்போது இதையே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கழுவிட்டு எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதுலேயே ஒரு துண்டு நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சீரகம். இதையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், சிறுபருப்பும் வாழைக்காயும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பேனுக்கு மாற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இது லைட்டாக கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தொலாவி விடுங்க. நல்லா கொதி வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து இறக்கி வச்சதுக்கப்புறம் தாளிப்புக்காக ஒரு சின்ன பேனில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இதையும் நல்லா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுருக்க வாழைக்காய் கூட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் தனியாக ஒரு வாசனையாக கொடுக்கும். அவ்வளோதாங்க. ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வாழைக்காய் கூட்டு ரெடி. நான் வந்து உங்களுக்கு ஒரு வாழைக்காயை நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நசுங்குது. அதனால இதை நீங்கள் வந்து இட்லி, தோசை, சாதம்னு எது கூட வேணாலும் பேர் பண்ணி ஊட்டி விடலாம். வாழைக்காயில் அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால குழந்தையோட கான்ஸ்டிபேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு லைஃப் ஆஃப் இல்லத்தரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.